மதுரை மாவட்டம் விளாங்குடியில் மக்களுக்கு பயன்படும் வகையில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை விடிய அரசின் ஏவல் துறை அகற்றியதை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்கான தேவைகளை அதிமுக தொடர்ந்து செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த சில நாட்களுக்கு மதுரை மாவட்டம் விளாங்குடி பகுதியில் நீர்மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு திறந்து வைத்தார். இதனை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் பந்தலுக்கு உரிய அனுமதி வாங்கவில்லை என்று கூறி விடிய அரசின் ஏவல் துறையினர் பந்தலை அகற்றியுள்ளனர். அதிமுகவினருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக விடிய அரசின் காவல்துறை இதுபோன்ற அராஜகத்தில் ஈடுபட்டதை கண்டித்து அப்பகுதி அதிமுகவினர் மதுரை திண்டுக்கல் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கோவையில் பொது கழிவறைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயர் வைக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அண்ணா நகரில் சில்வர் ஜூபிலி என்ற பகுதி அருகே மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட பொது கழிவறைக்கு முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் பெயரும் முன்னாள் மத்திய அமைச்சர் கக்கன் பெயரும் வைக்கப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருணாநிதியின் பேனாவிற்கு கடலுக்குள் சிலை வைக்க துடிக்கும் ஸ்டாலின் அரசு தமிழகத்தின் தலையெழுத்தை நிர்ணயித்த அண்ணாவின் பெயரை பொது கழிப்பறைக்கு வைத்திருப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் ஸ்டாலினின் கொள்கையா, அண்ணாவை இழிவுபடுத்துவதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் காட்டமாக கேள்வி எழுப்புகின்றனர்.